வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். எல்லாம் தெரிந்தவன் இறைவன், ஏதோ தெரிந்தவன் தான் மனிதன். இந்த அடிப்படையில் கோட்பாட்டில் பார்த்து படித்த விஷயங்களை, அனுபவப்பட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைய தலைப்பு ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் பொதுவாகவே எல்லா ஊடகங்கள்லேயும் பொதுவாக நிறைய பேசியிருக்கிறாங்க. நிறைய பேர் தெளிவான விளக்க உரைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் கேட்டு பல நிறைய வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் இது காலங்காலமாக நம்ம ஹிந்து சமயத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆடி மாதம் சிறப்பான ஒரு பூஜைகள் செஞ்சு அம்பாளின் அனுக்கிரகம் பெற எல்லாரும் சிறப்பு பூஜைகள் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க காலங்காலமாக. இது பரிகார மாதமாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆடி மாத சிறப்புகளில் இதை நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாவது குற்றங்குறைகள் இருந்தால் மன்னிக்கணும். சரி, ஆன்மீகம் அப்படின்னு பார்த்தாக்க தெய்வ கடாட்சத்தில் இந்த இந்து சமயத்தில் 4 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்து சமயத்தில் உள்ள கலை, கலாச்சாரம், பண்பாடு, நாகரீகம், அதே மாதிரி நடைமுறை, செய்கைகள், சடங்குகள், இது எல்லாமே பார்த்தா 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் விஷயமாவது ஆன்மீக சம்மந்தப்பட்டதாக பிரிக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு விஷயத்தையுமே ஆன்மீகமாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தா அறிவியல் பூர்வமாகவும் சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்து மருத்துவமாக ஆன்மீகத்தில் கலாச்சாரம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தாக்க ஜோதிடம். இந்த 4 பிரிவுகளாகவும் எல்லா சமய சடங்குகள்லையும் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஒவ்வொன்றாக தனித்து கூட நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்துட்டா இந்த ஆடி மாதம் ஏன் அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த ஆடி மாதத்துக்கு சிறப்பான சில விஷயங்கள் அம்மனுக்கு உகந்த மாதமாக சொல்லப்பட்டிருக்கு. இது அடிப்படையில் வாழ்வியல் முறையில் எதுன்னு சொன்னால் பெண்களுடைய சக்தியை உணர்த்த தான் இந்த கடகராசியில் சூரியன் வர ஆடி மாத பூஜைகள், பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த எல்லாம் விஷயமா பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கெல்லாம் தெய்வ கடாட்சம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு விஷயம்னா சூப்பர்மேன். அவர் ஒரு ஆண் தெய்வம், பெரிய தெய்வமாக, மகா தெய்வமாக நம்ம பார்க்கும்போது, மகேஸ்வரனாக பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரே நாள் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி, அந்த ஒரு நாள். அதே மாதிரி வாழ்வியலில் மனிதர்களுக்கு ஆண்களுக்குன்னு சிறப்பான ஒரு நாள்னா ஃபாதர்ஸ் டே, இது தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. அம்பாளுக்கு பெண் ரூபத்தில் பார்க்கும் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா 9 நாள் நவராத்திரி, 9 நாள் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து மாதஸ்ரீன்னு அவங்களுக்கும் ஒரு நாள் தனித்து கொடுத்தப்பட்டிருக்கு. அன்றைக்கி தான் சிறப்பான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க, அதே சமயம் அம்மா மேலே பக்தி உள்ளவங்கெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து ஆடி மாதம், ஒரு மாத காலம் அந்த அம்மனுக்கு உகந்த மாதம் சொல்லப்பட்டிருந்தா இந்த ஒரு மாதமும் பெண்களுடைய சக்தியை உணர்த்தவே ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தாக்க ஆண்கள் சிவத்தோட தத்துவம் என்னன்னா பஞ்சபூதம், பெண்ணோட தத்துவம் என்னன்னா நவகிரகம். 9 நவகிரகங்களும் ஒரு பெண்ணுக்குள்ள அடக்கமாக இருக்குது. அதே மாதிரி பஞ்சபூத சக்திகள் எல்லாம் ஆணுக்குள்ள அடக்கமாக இருக்குது. இது ரெண்டுமே கலவையாகும் போது தான் அடுத்த ஒரு உயிர் உற்பத்தி ஆகும். அந்த வகையில் பார்த்தாக்க இன்றைக்கி பெண்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், இன்றைக்கி சொல்லும் போதே பேசும்போது கூட நம்ம பார்த்துருப்போம். ஒரு கோயிலை பற்றி பேசினா கூட ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தாக்க ரொம்ப தெய்வ வழிபாட்டிலையும் பார்த்தாக்க ஒரு தெய்வத்தை வழிபாடு, இந்த தெய்வத்தை கும்பிடுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மந்திரம், எவ்வளவோ மந்திரங்கள் நம்ம படிச்சிருந்தாலும் இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் கூட சொல்லுவாங்க. இது எல்லாமே சக்திங்கிற வார்த்தைக்குள்ள அது அடக்கமாயிரும். அதுக்கு அடுத்தது மண், நம்ம வாழ்கிற இந்த பூமி, இந்த மண்ணுக்கே பார்த்தீங்கன்னாக்கா தாய் நாடுன்னு தான் சொல்லுவாங்க. தாய் மண்ணே வணக்கம் சொல்லுவாங்க. அப்போ அந்த மண்ணுக்கும் பாருங்கள் தாயோட பெருமையை தான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பஞ்சபூதத்தில் காற்று. இந்த காற்று பார்த்தீங்கன்னா தென்றல் அப்படின்னு வீசும் பார்த்தா அது பெண்ணுக்கு உகந்த ஒரு அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் பார்த்தா நெருப்பு தத்துவம். இந்த சுவாகா அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஐயருங்க பெரும்பாலும் ஹோமம் பண்ணும்போது பார்த்துருப்போம். அதில் உள்ள ஒரு பொருளை உள்ளே போடும்போது சுவாகா அப்படின்னு சொல்லும்போது வாங்கிட்டு போவாங்க. சுவாகாங்கிறது ஒரு பெண் தெய்வம், பெண் சக்தி. அப்போ எல்லாமே பெண்ணுக்குள்ளே அடங்கியிருக்கு. இந்த பஞ்சபூத சக்தியிலும் பெண் உருவம் தான் உருவாகுது. அதுக்கு அடுத்து பார்த்தாக்க நீர். இந்த நீர் சக்தியை பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் எத்தனை நதிகள், நீர்கள் எல்லாம் இருந்தாலும் கங்கைக்கு இணையாக எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த கங்காதேவிங்கிறது ஒரு பெண்ணு தான். அப்போ எப்படி பார்த்தாலும் பஞ்சபூத சக்தியிலும் பார்த்தா பெண்ணுக்கு தான் முதலிடமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தா நம்மளோட வழக்கத்துக்கு சொல்லப்பட்டிருப்போம், கல்விக்கு அதிபதி சரஸ்வதி, செல்வத்துக்கு அதிபதி லக்ஷ்மி, அப்புறம் வீரத்துக்கு அதிபதி பத்ரகாளி, அதுக்கப்புறம் துர்கை அம்மன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா சக்திகளுமே பார்த்தா பெண்ணுக்குள்ளே தான் அடக்கமாக இருக்குது. அதே மாதிரி செல்வம் வளம் பெறணுமா மகாலட்சுமி கும்பிடுங்க, நல்ல கல்வி வரணுமா சரஸ்வதி கும்பிடுங்கன்னு, ஒரு வீரம் வரணுமா துர்கையை வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எங்கே எடுத்தாலும் பார்த்தா ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்தால் எல்லா சக்தியும் அடையிற மாதிரி வந்திருக்கு. இதன் அடிப்படையில் தான் இந்த ஆடி மாதம் ஒரு சிறப்பான பெண்ணை பெண்ணுக்கு மீறி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல விஷயத்தில் தான் இந்த மாத தத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து நான் பார்த்தோம்னா வாழுகின்ற வாழ்வியலில் இன்றைக்கி பெண் சக்தி இல்லாமல் ஆண் இயங்க முடியாது. பெண் உலகத்தில் பார்த்தா பெண்ணோட சக்திக்கு மீறி எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அண்ட சராசரங்களையும் தன்னுக்குள்ளே அடக்கி 9 மாதம் கர்ப்பத்தில் வச்சு ஒரு குழந்தையை, ஒரு உயிரை வெளியே கொண்டு வர சக்தி பெண்ணுக்கு தான் இருக்க தவிர வளர்ந்து வர டெக்னாலஜி கூட கிடையாது. அதனால தான் பெண் சக்திக்கு இறைவன் படைப்பில் ஒரு அபரிதமான ஒரு சக்தியை கொடுத்து பெண்ணை படைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களுடைய அம்சத்துக்கு பார்த்தா இந்த ஆடி மாதம் ஒரு உன்னதமான மாதமாக இருக்குது.
ஆணும் பெண்ணும் சேர்ந்து கோயிலில் போய் பெண் தெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சாலும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும், அவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கணும், அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுங்க சொல்லப்படுறதுக்கு மறைமுகமான ஒரு விஷயம் தான் இந்த ஆடி மாத பூஜை. இது ஆடி மாத பூஜையில் பார்த்தாக்க சூரியனுக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டிருக்கு. சூரியன் எப்படி சந்திரனுக்கு வந்து 2 கிரகம் சொல்லுவாங்க. இப்போ சந்திர பகவான் சொல்கிறது வளர்ப்பறை சந்திரன், தேய்ப்பறை சந்திரன். இந்த வளர்ப்பறை தேய்ப்பது திதிகள்லேருந்து அமைஞ்சிருக்கும். இந்த 15 திதிகள் வளர்ந்து போகும், 15 திதி தேஞ்சு போகும் சொல்கிறது சந்திர பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சூரிய பகவானுக்கு உண்டு. இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்க 6 மாத காலம் சூரியனுக்கு வந்து தீட்சை குறவு, அதாவது நெகட்டிவ் எனர்ஜி. அதே மாதிரி சூரியனுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி 6 மாத காலம் கொடுத்துருக்கோம். இதை வந்து ஆன்மீகமாக எப்படி சொல்லுவாங்கன்னாக்க தேவர்களுக்கு பகல் நேரம், தேவர்களுக்கு இரவு நேரம் சொல்லுவாங்க. அப்படி பிரிக்கப்பட்ட மாதங்களில் 12 மாதத்தில் 6 மாதம் பிரிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆடி மாதம் முதல் தை மாதம் வரைக்கும், மார்கழி வரைக்கும், தை இல்லை மார்கழி வரைக்கும் இது வந்து என்ன பண்ணால் அவங்களுக்கு வந்து தேவர்களுக்கு உகந்த காலம் சொல்லுவாங்க, தேவர்களுக்கு இரவு காலம் சொல்லுவாங்க. அதனால் வந்து இவங்களுக்கு அதனால தான் நம்ம ராத்திரி நேரத்தில் இந்த வழிபாடு நிறைய செய்வோம். இப்போ கடகராசியில் வந்து சூரியன் வரும்போது ஆடி மாதம், அந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே பார்த்தா இரவு நேரத்தில் அம்மனுடைய ஆலயங்களில் நிறைய விளக்கேற்றி நம்ம தீபம் ஏற்றி கொண்டாடுறோம். அதே மாதிரி ஆவணி மாதத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தி வரும், அதுவும் வந்து விளக்கேற்றி கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதுக்கடுத்து புரட்டாசி மாதம் சொல்லவே வேண்டாம், பெருமாளுக்கு உகந்த மாதம் விளக்கேற்றி கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் துலாம் ராசியில் சூரியன் வரும்போது அது வந்து ஐப்பசி மாதம், அங்கே வந்து இரவு நேரம், அதாவது வந்து தீபாவளி முதல் நாள் வந்து பட்டாசு வெடித்து தீபம் ஏற்றி கொண்டாடுறோம். தீப ஒளியை தான் தீபாவளி அப்படியும் விசேஷமாக கொண்டு வந்திருக்கோம். அதுக்கடுத்து விருச்சிக ராசியில் சூரியன் வரும்போது அது வந்து கார்த்திகை மாதம், சொல்லவே வேண்டாம், கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க, திருவண்ணாமலை ஏற்றுறாங்க. இது எல்லாமே இரவு நேர வழிபாடாகவே இருக்கும். அதுக்கடுத்து தனுசு ராசியில் சூரியன் வரும்போது மார்கழி மாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். விடிய காலையில் பெண்கள் வாசலில் விளக்கேற்றி பூஜை பண்ணுறாங்க. இது எல்லாமே இரவு நேர காலம், விடிய காலம், அதாவது அந்த இரவு நேரத்தில் விளக்கேற்றி கொண்டாடுற காலகட்டமாக இருக்கும். இதெல்லாம் தேவர்களுக்கு இரவு நேரம். அப்போ பகல் நேரம் என்னென்னா தை மாதம். அதுதான் தை பிறந்த உடனே சூரியனுக்கு பொங்க வைக்கிறாங்க. அது விடிய காலம் சொல்லுவாங்க, அது விடிஞ்ச காலம். அப்போ தை முதல் அங்கிட்டு வந்து பார்த்தா மாசி, பங்குனி, மேஷம், சித்திரை, வைகாசி, ஆணி, இந்த மாத காலகட்டம்லாம் பகல் காலமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி 2 வகையாக பிரிக்கப்பட்டு தான் நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்கள் காலம் நடந்து வந்துருக்கு. இதில் பார்த்தோம் சொன்னாக்க இந்த ஆடி மாதத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விசேஷங்கள் என்னன்னு சொன்னால் 7வது மாதத்துலேயே 2 தேதிகள் வந்து கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். என்னன்னா 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து ஆடி பௌர்ணமி. ஸோ அந்த ஆடி பௌர்ணமியை வந்து இன்னொரு வகையில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆடி தபசுன்னு சொல்லுவாங்க. ஆடி தபசுனா அம்பாள், அம்மன் வந்து பார்த்தாக்க சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்த நாளாக சொல்லப்பட்டிருக்குது. ஆடி மாதம் அந்த பௌர்ணமிக்கு அந்த சிறப்பு இருக்குது. அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையும் உண்டு. அதுக்கு அடுத்து பார்த்தா 29ஆம் தேதி ஆடி கார்த்திகை நட்சத்திரம் வருது. அது முருகனுக்கு ரொம்ப உகந்த விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 விசேஷ தினங்களும் இந்த 7வது மாதத்தில் வரும். 8வது மாதத்தில் தான் நிறைய அம்சங்கள் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா திருவிளக்கு பூஜை இந்த ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதில் பார்த்தாக்க வீடுகளில், இல்லங்களில், கோயில்லையும் சரி திருவிளக்கு பூஜை, குத்து விளக்கு ஏற்றி வச்சு பூஜை பண்ணி சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் செய்யறது காலங்காலமாக நம்ம செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி சிலர் கேட்பாங்க, ஆடி மாதம் நமக்கு மட்டும்தானா அப்படின்ட்டு. மற்ற மதத்துக்காரங்க இருக்காங்களே, அப்போ அவங்களாம் நார்மலாக தானே இருக்கிறாங்க, நம்ம ஏன் அவ்வளோ விசேஷம்? நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட விஷயங்கள் என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவங்க மதத்திலேயே வந்து போசான்னு சொல்கிறோம் இல்லையா, நோன்பு அவங்க எடுக்கிறாங்க. அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த ஒரு மாத காலகட்டம் வந்து நம்ம அம்பாளுக்கு வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை இதையும் கம்பேர் பண்ண வேண்டாம். ஸோ கேள்விகள் கேட்டதுனால தான் பதில் சொன்னேன். சரி, அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமின்னு சொல்கிறதுல வர ஞாயிற்றுக்கிழமை வருது. இதில் விசேஷ காலம் என்னென்னா ஆடி தபசுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி தபசு அப்படிங்கிற அம்பாள் வந்து சிவபெருமானை வந்து சங்கர நாராயணன், அதாவது சிவனையும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒரு தரிசனம் காணணுங்கிறது அம்பாள் வந்து பூஜை பண்ண நாள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த எல்லாம் ஊசி மலையில் உட்காந்து தவம் பண்ணி சிவபெருமானை வந்து விஷ்ணுவோட கலந்து பார்த்தாங்களாம். அதாவது ஹரியும் ஹரனும் ஒன்றுங்கிறத வந்து உலகத்துக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக அந்த ஒரு பிரார்த்தனை கொண்டு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதில் ஹரிஹரன் சொன்னாக்க சிவபெருமானும் மகா விஷ்ணுவும் கலந்து ஒரு சுரூபமாக கொண்டாடப்படுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தா உலக தத்துவத்துக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னாக்க ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில் மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹரி சிவன் இது 2 நம்ம சேர்த்தும் போது ஹரிசின்னு சொல்லும்போது அது அரிசின்னு வந்துடும். அப்போ அரிசியினுடைய நல்ல ஒரு கோட்பாடு பார்த்தீங்கன்னா அரிசி இல்லாமல் சாதம் வராது. முதல்ல சாதத்தை இன்னைக்கு நம்ம உலகம் முழுவதும் எல்லா ஜீவராசியும் சாப்பிட்றோம். அந்த சாதம் சோறு, இதுக்கு முன்னாடி அதோட வடிவம் என்னன்னா அரிசி. அந்த அரிசிங்கிற வார்த்தைகள் தான் ஹரியும் சிவனும் அமைஞ்சிருக்கு. அதனால தான் அரிசின்னு காலப்போக்கில் மாறிடுச்சு. ஸோ அந்த அரிசியோட நல்ல உத்து பார்த்தோம்னா ஒரே ஒரு அரிசியை கையில் எடுத்து உத்து பாருங்கள், அதோடைய தத்துவம் தான் சிவலிங்கம். சிவபெருமானுடைய லிங்க ரூபம் தான் அரிசி. அதனால தான் உலகத்துக்கே படி அளப்பவர் சிவபெருமான்னு சொன்னாங்க. இந்த மதத்துக்குன்னு கிடையாது, பொதுவாக சகல ஜீவராசிகளுக்கும்
எல்லா மதத்துக்காரங்களுக்கும் படி அளப்பவர் பரமசிவன், பரம்பொருள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த பரம்பொருளை படி அளப்பவர்னா அப்போ அவருடைய சின்னம் என்னன்னா அரிசி. அரிசியில் தானே சோறு வர முடியும். அப்போ அந்த அரிசியோட சின்னத்தை பார்த்துனாக்கா அதோடைய முடிவும் தெரியாது, அதோட ஆரம்பமும் தெரியாது. அரிசியை எப்படி திருப்பி பார்த்தாலும் எங்கிட்ட ஆரம்பிக்குது எங்கிட்ட முடியும் தெரியாது. அதனால தான் முதலும் முடிவும் இல்லாத உறவை சிவபெருமான் சொன்னாங்க. அவருடைய தத்துவம் தான் அந்த அரிசி. அதன் தத்துவம் தான் சிவலிங்க ரூபம். சரிங்களா? அப்போ சிவலிங்கம் எப்படின்னு சொன்னாக்கா அரிசி. இன்றைக்கி நம்ம ஒன்ற உணவில் வந்து இருக்கிற சாதத்தோட முன்பகுதியிலான அரிசி. அந்த அரிசியோடைய தத்துவம் தான் சிவலிங்கம். ஸோ அதில் வந்து அடிமுடி காணாத ஒரு விஷயம். ஸோ அன்றைக்கி ஹரியும் ஹரனும் ஒன்று சேர்ந்த நாளாக கொண்டாடப்படுது. அதனால் இந்த ஆடி தபசு அன்னைக்கு, ஆடி பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்சால் ஒரு படி அரிசியாவது தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும், உத்தமமான விஷயம். ஆடி மாத முழு பலன் கிடைக்கிற ஒரு நாள். அதே சமயத்தில் இந்த ஆடி மாதத்தில் வந்து ஒரு படி அரிசியாவது பறவைகளுக்கோ தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அல்லது மனிதர்களுக்கூட நம்ம வந்து தானம் கொடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி மற்ற இடங்கள்லேயே வந்து அன்னதானம் செய்கிறது இந்த ஆடி தபசு அன்னைக்கு, ஆடி பௌர்ணமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான காலகட்டம். இந்த அன்னதானத்திலையும் நம்ம வந்து யாருக்கு செஞ்சால் அதிக பலன் உண்டு அப்படின்னா, ஏழ்மையானவர்கள், வசதி இல்லாதவர்கள், முதியோர் இல்லம், அனாதை இல்லம், அப்புறம் ஆசிரமங்களுக்கு கொடுக்கறது, அப்புறம் கோயிலில் வந்து இப்போ தானம் பண்ணுறது, கோயிலில் உபயம் எடுத்து கொடுக்கறது, கோயிலில் அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதுக்கு அடுத்தது குழந்தை இல்லாதவர்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். குழந்தை இல்லாதவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கர்ப்பஸ்திரிகள் கருவை சுமக்கிறவங்களை கூப்பிட்டு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கறதும் ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும். அது ஆடி மாதத்தில் முழு பலனை கொடுக்க ஆண்டு. அதே மாதிரி முதியோர் இல்லங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது இந்த நாள் செய்யும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சைவமாக இருந்து செய்கிறது நல்லது. சைவ உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு செய்து நல்ல ஒரு பலனை அடைய பார்ப்போம். சரி, இது வரைக்கும் சொன்னது ஏதாவது குற்றம் குறைகள் தான் மன்னிக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம சிவாய்.